12 மணிக்கு நீங்க அவங்களுடைய கொலைகளை தீர்க்கிறதுக்காக தான் நாங்க ஒரு மனு கொடுத்து யாரு சொல்லிட்டாங்க உங்களுடைய குறைகளை ஜாதகம் இருக்கும். நெல்லை மாவட்ட ஆட்சியரகத்தில் இன்று காலை 10 மணி அளவிலே விவசாயிகளின் குறைத்திருக்கும் கூட்டத்தை நடத்துவதாக தகவல் தந்து அந்த அனைத்து விவசாயிகளும் அங்கே வந்து காத்திருந்தார்கள். 12 மணி வரை காத்திருந்தும் அந்த மாவட்ட ஆட்சியர் வரவில்லை மற்றும் அதிகாரிகளும் வரவில்லை. அதனால் அனைத்து விவசாயிகளும் வெளிநடப்பு செய்தோம், திரும்ப அமளியில் ஈடுபட்டோம். அப்போது அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்திலே வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதை இனிமேல் நடக்காது என்று அவர் கேட்டுக்கொண்டபடி நாங்கள் தற்பொழுது மீண்டும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம். இதேபோல் இந்த இனி நடக்கக்கூடாது என்று நாங்கள் உறுதி எடுத்திருக்கிறோம். அதே போல இந்த மாவட்ட ஆட்சியரிடம் விவசாய சங்கத்தில் கொடுக்கப்படும் அந்த மனுக்களுக்கு விவசாயிகள் கொடுக்கும் அனைத்து மனுக்களுக்கும் எந்த விதமான சரியான பதில் இல்லாமல் தொடர்ந்து மோசடியான பொய்யான தகவல்களை அந்த அதிகாரிகள் தருகிறார்கள். இதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் கவனத்தில் கொண்டு உடனடியாக அவர்கள் சரியான பதிலை கொடுக்க வேண்டும். இதுக்கு தீர்வு காண வேண்டும். இது பதிலளிக்கும் கூட்டமாக இல்லாமல் விவசாயிகளுக்கு தீர்வு காணும் கூட்டமாக அமைய வேண்டும். தொடர்ந்து பதில் வரிய ஆனால் தீர்வு காணப்படுவதில்லை. இதனால் விவசாயிகள் பெரும் மனக்குழப்பத்திலும் மனவேதனை உள்ளார்கள். அதனால் இனி உடனடியாக தீர்வு கண்டு அதை தீர்வு காண வேண்டும் என்று வேண்டி மறுமலர்ச்சி திமுக ஒன்றிய கழக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரசு இந்த அரசு தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக நாங்களும் கூட்டணியில் இருக்கிறோம். ஆனால் விவசாயிகளை வஞ்சிப்பது மிகவும் கஷ்டமாக உள்ளது. இதை உடனடியாக தலைமை அதை கண்டுகொள்ள வேண்டும். முதல்வர் விஜய் அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். கண்டுகொண்டு உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை மாவட்டம் சேர்மகாதேவியிலே திருச்செந்தூருக்கு பாத்தியப்பட்ட நெல்சேர் அங்கே பராமரித்து பல ஆயிரம் விவசாயிகளை பராமரித்து அதில் விவசாயம் செய்வார்கள். அந்த விவசாயிகளிடம் 1980 17வது அரசாணையை மதிக்காமல் 20 ஆண்டுகளாக 60-40 படி பிரித்து பல கோடி ரூபாய் 1980 2000 வரை வசூல் செய்துள்ளனர். இது யார் வசூல் செய்தார் என்றால் இது அனைத்துமே வருவாய் நீதிமன்றம் மூலமே வசூல் செய்யப்பட்டுள்ளது. முதல் ஒரு தடவை வசூல், பிறகு 2023ஆம் ஆண்டு திமுக ஆட்சி வந்தவுடன் அதனுடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இணைந்து அங்கே கண்காணிப்பாளராக இருக்கின்ற பத்மாவதி அம்மாள் இவர்கள் இணைந்து 84 கோடி ரூபாய் மோசடி செய்தார்கள். இது ஆதாரத்தோடு
மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்துள்ளேன். சாராட்சியரிடம் இதுவரை 17 முறை தொடர் மனுவாக கொடுத்து வருகிறேன். அதனால் அந்த விவசாயியிடம் திருப்பி வட்டியோடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளேன். அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. இதோடு 25 தடவை கொடுத்திருக்கிறேன். அதனால் அவர்கள் அந்த விசாரணைக்கு இணை ஆணையருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் விசாரணைக்கு 10 தடவை வரவில்லை. இதை சாராட்சியை கண்டுகொள்வதில்லை. உடனடியாக கண்டுகொண்டு அந்த விவசாயிகள் அந்த கூடிய முறைகேடு பணத்தை கொடுக்கும் வரை வருகின்ற பசலிக்கு வசூல் செய்வதை தடை செய்ய வேண்டும் மாவட்ட நிர்வாகம் என்று கேட்டு வேண்டி வருகிறேன்.